Hi friends, welcome to Tutors Funny channel. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் பற்றி தாங்க. நம்ம கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் பற்றி பேசிக் வீடியோன்னு நான் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இப்போ இன்றைக்கி பார்க்குறவங்க அந்த பேசிக் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு கம்ப்யூட்டர் சம்மந்தமாக ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கெதர் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நிறையா நண்பர்கள் எனக்கு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க சில டவுட்ஸ். அதுக்கான தான் இன்றைக்கான வீடியோ நான் ரொம்பவே மேக் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப முக்கியமான வீடியோ, இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னுக்கு இந்த பேசிக் வீடியோ பார்த்துட்டு வாங்க, அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ரைட், இப்போ ஹார்ட்வேரில் வந்து கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன் சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது இப்போ வர லேட்டஸ்ட் மிஷின்ஸ், அதாவது நான் இதுக்கு முன்னுக்கு டூயல் கோர் டு டூ எல்லாத்த பற்றியும் நான் வந்து இந்த பிகினர் டியூட்டோரியலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ இன்றைக்கான விஷயத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஐ சீரீஸ். ரைட், இப்போ வர்றது வந்து எல்லா கம்ப்யூட்டர்னாவது ஐ சீரீஸில் தான் வருது. ரைட், i3, i7, i5, i7 மாதிரி தான் வருது. இப்போ அதுகளில் வந்து இப்போ எப்படி தான் வருதுன்னா ஜென்ரேஷன் வருது. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட், ஃபோர்த், இந்த மாதிரி ஒரு 10 வரையும் ஜென்ரேஷன்ஸ் இருக்குது. ரைட், இப்போ ஐ சீரீஸில் இப்போ நம்ம இந்த ஜென்ரேஷனை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது மெஷின் டு மெஷின். இப்போ வந்து இப்போ இந்த லேப் வந்து இப்போ இது நம்ம சொல்லிடுவோம், இது வந்து கோ i3 அப்படின்னு. இப்போ i3 வந்து எந்த ஜெனரேஷன் யாரும் கேட்டால் சிலவங்களுக்கு சொல்ல தெரியாது என்ன ஜெனரேஷன் சொல்லி. இப்போ அந்த ஜெனரேஷன் வந்து என்ன ஜெனரேஷன்றது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறன்றது தான் இன்றைக்கான வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனாக இருந்தால் இந்த 550, அதாவது இந்த 5 முன்னுக்கு வந்துச்சுன்னா, 5 முன்னுக்கு வந்து இந்த மாதிரி 5 இங்கே முன்னுக்கு வந்துச்சுன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ரைட், இப்போ அடுத்தது வந்து செகண்ட் ஜென்ரேஷன்னா இப்போ கோர் i3 இருக்கலாம், i5 இருக்கலாம், i7 இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இங்கே வந்து 2 முன்னுக்கு வந்துச்சுன்னா, 2 இந்த மாதிரி வந்துச்சுன்னா, 2 முன்னுக்கு வந்துச்சுன்னா இதை வந்து செகண்ட் ஜென்ரேஷன் எடுத்துக்கிறேன். ரைட், அதே தேர்ட் ஜென்ரேஷன்னா இந்த மாதிரி 3ல் ஸ்டார்ட் ஆகும். ஃபோர்த் ஜென்ரேஷன்னா இந்த மாதிரி கோர்ஸ் வந்து 4ல் ஸ்டார்ட் ஆகும். ஃபிஃப்த் ஜென்ரேஷன்னா 5th, 6th இந்த மாதிரி இந்த ரேஞ்சுகளில் தான் ஸ்டார்ட் ஆகிற ரேஞ்சஸ் பாருங்கள். 7th 7 ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகும். 8th 8 ரேஞ்சில் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். 9th 9 ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகும். இப்போ 10th 10 ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி தான் ரேஞ்சஸ் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ரைட், இப்போ இந்த லேப் வந்து எந்த ஜெனரேஷன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ரைட் கிளிக் பண்ணி ரன்னுக்கு போயிட்டு DXDIAG ஒரு காமெண்ட். ரைட், இதை வந்து நீங்கள் பாடமாக்கி வச்சுக்கிறீங்க, இல்லாட்டி நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் ஒரு காப்பியில். சரி, இதை அடிச்சுட்டு ஓகே பண்ணிங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டரோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் இதில் வந்து உங்களுக்கு வந்துடும் அப்படி. ரைட், இப்போ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறேன்னா இந்த HP இதுதான் நான் யூஸ் பண்ணுற லேப்டாப் வந்து சிஸ்டம் மேனுஃபேக்சர்ன்ற HPன்ற விஷயம் வந்துடும். இப்போ இதில் வந்து நம்ம பார்க்குறதுனா எந்த ஜென்ரேஷன் ப்ரொசஸர்ன்ற இதுக்கு போங்க. இல்லை எங்கே இருக்குது ப்ரொசஸரோ அந்த ப்ரொசஸருக்கு போங்க. இப்போ ப்ரொசஸரில் பாருங்கள் i3, இது முதல்ல நீங்கள் பார்க்கணும் இன்டெல் என்ன ப்ரொசஸர்ன்றது இங்கே காட்டும். கோர் டு டூ டுவெல் கோர்னால் காட்டும். கோ i3 கோரை இது பாருங்கள், எங்கள்ட i3 காணாமல் இந்த இருக்கு. இங்கே வந்து i3 3 5 7ன்றது இங்கே தீர்மானிக்கப்படும். இங்கே நான் 5 தான் வாங்கியிருக்கேன், i5. ரைட், இப்போ இது என்ன ஜென் இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டார்ட் ஆகுது 6200U. அப்படின்னா இது எந்த ஜென்ரேஷன் டக்கு நீங்கள் 6th ஜென்ரேஷனை சேர்ந்தது. இது வந்து 6th ஜென்ரேஷனான மிஷின். ரைட், இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஜென்ரேஷன் வந்து நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது இந்த ஒரு முறையில். விளங்குதா? இப்போ சிலவங்க வந்து இப்போ கம்ப்யூட்டரில் வந்து ரேம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறன்றதும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ இந்த இதில் வந்து ரேம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனாவும், ரேம் வந்து இந்த இருக்குது மெமரின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த ரேம் வந்து என்ன 8 GB ரேம். பார்த்தீங்கன்னா ரேம் வந்து 8 MB, இந்த மாதிரி 8 MB. ரைட், இந்த மாதிரி ரைட், இந்த மாதிரி கொடுக்கலாம். ரைட், பார்த்தது டிஸ்பிளே என்னென்னு VGA கார்டு. இந்த VGA கார்டு உங்களோட டிஸ்பிளேன்ற கிளிக் பண்ணிங்கன்னா இந்த VGA கார்டு இன்டர்னலாக எக்ஸ்டர்னல்ன்றது. இப்போ இது வந்து எக்ஸ்டர்னல் கார்டு வந்துச்சுன்னா எக்ஸ்டர்னல் காட்டும். இது VGA கார்டு. இந்த மாதிரி தான் இப்போ சவுண்ட் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷனை காட்டும். இந்த DXDIG மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்க்ரீன்ஷாட் இமேஜ் வந்து நான் கூகுளில் போய் தேடுறீங்க பாருங்கள். இப்போ பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதாக இருக்கும் இந்த மெஷின் ஜென்ரேஷன் என்னன்னு. இது வந்து i3 மெஷின், இது வந்து 7th ஜென்ரேஷன். ரைட், பார்த்தீங்கன்னா இது வந்து 8 GB ரேம் கொடுத்துருக்காங்க.
ரைட். இப்போ நான் முதல்ல M2 மெஷினில் காட்டினேன்னா 8 ஜிபின்னு அந்த மாதிரி போட்டிருக்கு. இல்லை இப்படி போட்டிருந்தாவே 8 ஜிபின்னு நீங்கள் எடுத்துக்கிறணும். ரைட். இப்போ அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ நான் அடுத்த இன்னொரு மெஷின் ஒன்று எடுப்போம். இப்போ இதில் எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் தான் நானே கொடுத்துருந்தேன் பார்த்தீங்கன்னா முதல்ல. அப்படின்னா எந்த ஜென்ரேஷன்? 5th ஜென்ரேஷன். இந்த கணக்காக அந்த இதில் வந்திருக்கு. இது என்னது? 5th ஜென்ரேஷன், i3 5th ஜென்ரேஷன். ரைட். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஜென்ரேஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறன்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும். ரைட். இந்த மாதிரி தான் உங்களுக்குங்க ஜெனரேஷன் வந்து நமக்கு வந்து கண்டுபிடிக்கிறது. ரைட். இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் இன்டெல். இப்போ இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். இது i3 இருக்கலாம், i7 இருக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. 550 ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ரைட். இப்படி தான் உங்களுக்கான ஜெனரேஷன் வந்து கம்ப்யூட்டரை வந்து நான் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி தான். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் ஒன்று வந்திருக்கலாம். இப்போ எனக்கு வந்து இப்போ i3 கம்ப்யூட்டர் ஒன்று வாங்குறதா இருந்தால், i3யில் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஒன்று வாங்குறதா இருந்தால் இப்போ என்ன மாதிரி உங்களுக்கு இருக்குன்றது உங்களுக்கு தெரியணும். ரைட். இப்போ i3 ஒன்று கம்ப்யூட்டர் ஒன்று வாங்குறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்னா இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். நீங்கள் கொண்டு போய் கடையில் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து மாத்திரான என்னென்னதை மாற்றி கொடுப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான i3 போர்ட். ரைட். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான i3 மதர் போர்ட் மாற்றுவாங்க. மதர் போர்ட். ரைட். மதர் போர்ட். ரைட். மதர் போர்ட். அடுத்தது அதுக்கான ப்ராசஸர். ரைட். இந்த ப்ராசஸர் இது ரெண்டும் தான் நமக்கு வந்து தீர்மானிக்கிறது வந்து i3ன்றது. ரைட். இப்போ இதுகளுக்கான ரேம்மெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இதுவரையில் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 3 இதுகளுக்கெல்லாம் வரும். நம்மளுக்கு DDR3 ரேம்ஸ் மாதிரி தாங்க வரும். DDR3. ரைட். DDR3 ரேம். ரைட். அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ரைட். ரேம் இப்போ ஹார்ட் டிஸ்கெல்லாம் சேம் தான். ஹார்ட் டிஸ்க் வந்து எல்லாம் வந்து ஒரி பண்ண தேவையில்லை. ஆனால் சேம் வந்து மாற போகிறது வந்து நம்மளுக்கு மதர் போர்டும் ப்ராசஸரும் தான் நம்ம ஜென்ரேஷன் மாறும். ரைட். இதுகளுக்கு தான் நமக்கு காஸ்ட் வந்து நமக்கு வந்து டிபெண்ட் ஆகுறது நீங்கள் வாங்குகிற நேரம், ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று வாங்குகிற நேரம். இதுதான் நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில். ரைட். அதே மாதிரி தான் செகண்ட் ஜென்ரேஷன் ஒன்று மெஷினை வந்து நீங்கள் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் மெஷின் வச்சுருக்கீங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் மெஷின் வந்து ஸ்பீட் குறவு. செகண்ட் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் i3 மாற போகிறீங்கன்னா, i சீரீஸில் i3யோ i7க்கோ மாற போகிறீங்கன்னா உங்களுக்கு என்னென்னத்தை மாற்றணும்னா மதர் போர்டையும் உங்களுக்கு மாற்றணும், ப்ராசஸரையும் மாற்றணும். இப்போ ரேம் ஒன்றும் அதே ரேம் தான் இருக்க போகுது, ஹார்ட் டிஸ்க்கு அதே தான் இருக்க போகுது, அதே பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி தேர்ட் ஜென்ரேஷனுக்கு மாற்றுறதா இருந்தாலும் இதே கதை தாங்க, மதர் போர்டரையும் ப்ராசஸரையும். ஃபோர்த் ஜென்ரேஷனுக்கும் அதே கதை தான். இப்போ நம்ம ஃபோர்த் ஜென்ரேஷன் போகிறோன்னா நமக்கு DDR3 பாவிக்கிறோம், நம்ம DDR4 வந்து ரேம் ஒன்று மாற்றணும். ரைட். அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் வரப்போகுது. ஜென்ரேஷன் 5 6 5 6 இதே மாதிரி தான். ரைட். ஜென்ரேஷன் நம்ம மாற்ற போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா மதர் போர்டும் ப்ராசஸரும் நம்ம வந்து ஜென்ரேஷன் மாற்றணும். அதில் தான் நம்மளுக்கு அந்த கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன் வந்து நமக்கு வந்து எங்களுக்கு வந்து இதை தான் காட்டப்படும். ரைட். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீ ஜென்ரேஷன் பார்க்குற நேரம் உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு என் பிகினர் வீடியோவில் உங்களுக்கு காட்டினேன் மெஷின்ட கேஷ் மெமரி. அந்த கேஷ் மெமரி முக்கியம். நீங்கள் ஒரு மெஷின் ஒன்று வாங்குகிற நேரம் கேஷ் மெமரி எத்தனைன்றதையும் பார்க்கணும். அப்படின்னா தான் நமக்கு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று எங்கேயாவது ஒரு இடத்துல கம்ப்யூட்டர் ஸ்ட்ரக் ஆனாலும் அந்த கேஷ் மெமரின்றதில் தான் அந்த மெஷினை வந்து அந்த ஸ்ட்ரக் ஆகிறத எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நமக்கு கேஷ் மெமரி ஒன்று இருக்கணும் மெஷினில். ரைட். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இதுகளை கவனத்தில் கொண்டு தான் நீங்கள் மெஷின் ஒன்று வாங்கணும். ரைட். மதர் போர்ட் அண்ட் ப்ராசஸர் அதாவது ஜென் டு ஜென் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆகும். ரைட். ஃபர்ஸ்ட் ஜென்னுக்கு மதர் போர்ட் இது ப்ராசஸர் வேறு, ரெண்டாவதுக்கு வேறு, மூணாவதுக்கு வேறு, நாலாவதுக்கு வேறு, இந்த மாதிரி. ரைட். இதுகளில் தான் உங்களுக்கு காஸ்ட் வந்து தீர்மானிப்பாங்க. ஓகே. இதில் தான் காஸ்ட் வந்து உங்களுக்கு கூடுறது. இவ்வளோ தாங்க நம்மளுக்கான வீடியோ. இப்போ நிறையா பேர் என்ன கேட்ட சந்தேகங்களுக்கு வந்து இதில் விட கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி கிடைக்காதவங்க எனக்கு கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.